நுளம்புகளால் பரவுகின்ற நோய்கள் நாளுக்கு நாள் அதிகமாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதே நேரம் நுளம்புகளினால் ஏற்படுகின்ற நோய்களினால் உயிரிழப்புகளும் அதிகளவாக பதிவாகி கொண்டிருக்கிறது. யானைக்கால் நோயினால் 68 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. யானைக்கால் நோய் தடுப்பு தேசிய இயக்கம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 68 பேரில் இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வேலைக்கு வருகை தந்து இங்கே வேலை செய்கின்ற 34 பேர் அடங்குவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கொழும்பு, கம்பகா, களுத்துறை, அதேபோன்று ஹம்பாந்தோட்டை, மாத்தறை போன்ற பகுதிகளில் அதிகளவாக இந்த நோய் தாக்கம் அவதானிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2025ஆம் ஆண்டிற்கான கணக்கீடு இது. 2030ஆம் ஆண்டிற்குள் இந்த யானைக்கால் நோய் பரவலை முற்றாக கட்டுப்படுத்த வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை அரசு ஈடுபட்டிருக்கிறது என்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. கை மற்றும் கால்களில் ஏற்படுகின்ற வீக்கம், உங்களுடைய தோல் பகுதி சொரசொரப்பாக மாறுதல் அல்லது தடிப்பாக காணப்படுதல், காய்ச்சல் வருதல், உடல் சோர்வு ஏற்படுதல் என்பன இந்த நோய்க்கான அறிகுறிகளாக தென்படுகிறது. பொதுவாக இந்த நோய்க்கான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாகவே வைத்தியசாலையை நாடி சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அரசு வைத்தியசாலைகளில் இதற்கான முழுமையான சிகிச்சைகள் இருக்கிறது. ஆரம்ப கட்ட அறிகுறிகளுடன் வைத்தியசாலைக்கு சென்றால் உடனடியாக சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். 2030ஆம் ஆண்டிற்குள் இந்த யானைக்கால் நோய் பரவலை முற்றாக கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் முழுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. இவ்வாறாக அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தாலும் கூட எங்களுடைய பகுதிகளில் நுளம்பின் பெருக்கம் அதிகமாக ஏற்படக்கூடிய பகுதிகளை கண்டறிந்து அதனை அழித்து நுளம்பின் பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதனூடாக எங்களையும் பாதுகாத்து எங்களுடைய எதிர்கால சந்ததியையும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே டெங்கு நுளம்பினாலும் ஏற்படுகின்ற மரணங்கள் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற சீரற்ற காலநிலை காரணமாக அதிகளவாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. டெங்கு உயிர் பலிகளும் அதிகளவாக கடந்த நாட்களில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக செய்திகளும் வந்திருந்தன. எனவே நுளம்பு பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அதே நேரம் நுளம்புகளில் இருந்து எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டியதும் எங்கள் ஒவ்வொருவருடைய கடமை என்பதனை உணர்ந்து செயற்படுவோம்.